ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, சுவாசிகா, காவியா அனில், அஜய் திஷன், அருள்தாஸ் மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் நூறுசாமி. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா 26 வயசுல கணவனை இழந்துடுறாங்க சுவாசிகா. 2 பிள்ளைகளை வளர்க்க அவ்வளவு சிரமப்பட்டு வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்துல பசங்க காலேஜ் போறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அடிப்படை தேவைகளும் இருக்குது. ஒரு துணை ஒன்று தேவைப்படுது. அப்போ லைஸா ஒருத்தர் சொல்லும் போது கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகே தான், ஆனால் பசங்க சம்மதிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த அருள்தாஸ் என்ன செய்யறாங்க, பசங்கிட்ட கேட்குறாங்க, உங்க அம்மாவுக்கு விருப்பமா இருக்குப்பா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், உங்களுக்கு சம்மதமாப்பான்னு கேட்கும்போது பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அம்மா மேலேயும் செம்ம காண்டாயிடுறாங்க. ஸோ இப்படி காலங்கள் நகருது. 2 பேருமே படிச்சுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போகும்போது தான் தெரியுது அம்மாவுக்கு மறுமணம் செய்து வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு துணை கண்டிப்பா தேவை அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. விடுமா இந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு? அவங்களுக்கு சுவாசிகாவுக்கு மறுமணம் நடந்துச்சா நடக்கலையா, முடிவுல என்னாச்சு அப்படி சொல்றதாங்க இந்த படத்துடைய கதை. இந்த கதையை பார்க்கும் போதே தெரியுது, ஒரு புரட்சியான ஒரு விஷயத்தை எடுத்து சசி சார் சொல்ல ட்ரை பண்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியுது. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல இருக்கு. அந்த சம்பவத்தை எடுத்து தான் இவர் கதையா பண்ணியிருக்காரு. கதையில பாத்தீங்கன்னா ஒரு புரட்சியை விதைக்கிறதுக்கான ட்ரை பண்ணியிருக்காங்கிறது நல்லா தெரிஞ்சதுனாலே என்னமோ தெரியல. சரி, ஓகே, ஒரு சுவாரஸ்யம் இருந்துச்சு இந்த கதையில. ஓகே, வழக்கமான கதையில விட்டு இது மாறுபடுதே கொஞ்சம். ஏன்னா சசி சார்னாவே கெத்து டைரக்டர், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு சாட்சி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பூ, பிச்சைக்காரன், சிவப்பு, மஞ்சள், பச்சை, இதெல்லாம் சொல்லும் போதே தெரியும், பயங்கரமா இருக்கும். அதுல ஸ்கிரீன் பிளே வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல ஒரு நல்ல ஒரு மேட்டர் மாட்டிருக்கு. சசி சார் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா, படத்தோடைய ஹீரோ சுவாசிக்காங்க. இதுல நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன், ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம் தான் இந்த படம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. லப்பர் பந்துங்கிற ஒரு படம் வந்துச்சோ என்னமோ தெரியல, தமிழ்நாட்டுடைய சாரல் அவங்க மேல அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். எங்க படம் ஃபுல்லா 131 நிமிஷம் சுவாசிக்கா தாங்க. ஒரு கணவனை இழந்த விதவை 26 வயசுல எப்படி இருப்பாங்க? வயசு ஆகி 42 வயசுல போது எந்த மாதிரி இருக்கும்? எந்த மாதிரி தவிப்பு, கணவன் இல்லாத தவிப்பு, பிள்ளைகளை வளர்க்கும் போது ஏற்படுற பதற்றம், சான்ஸே இல்லைங்க. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனும் சரி, பாடி லாங்குவேஜும் சரி, பசங்க சேட்டை பண்ணிட்டு வரும்போது வர்ற கோபம், சமுதாயத்தின் மேல வர்ற கோபம், ஒரு ஆண்களை கண்டா கோபம், ஆண்கள் எப்படி மேல பரிதாபம் காட்டிட்டு மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, அந்த டைம்ல வர கோபம் சக்கா போட்டாங்க. ஆக்சுவலி இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது, இந்த படம் விஜய் ஆண்டனிக்காக எழுதப்பட்ட படமே இல்லை. ஒரு கேரக்டரை வச்சுட்டு ஒரு பூ மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுட்டு சசி சார் எழுதியிருப்பார் போல. அதுக்கு அப்படியே பொறுத்திருக்காங்க. சுவாசிக்கா பிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பின்னி 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 பெடல் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க சுவாசிக்கா. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சீன்ஸ் சூப்பரான சீன்ஸ், நிறைய சீன்ஸ் இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் பின்னாடி சொல்றேன். படத்துக்கு அடுத்து அஜய் திஷான். உங்களுக்கு தெரியும், விஜய் சாருடைய அக்கா பையன். சரி, அக்கா பையன்னா காசு இருந்தா படம் பண்ணிடலாமா? காசு இருந்தா அவனை போட்டு ஹீரோவை போட்டு படம் பண்ணிடலாமா? அதெல்லாம் இல்லைங்க. அந்த கேரக்டரு அஜய் திஷான் அப்படி பண்ணியிருக்காப்ல. அஜய் திஷான் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஆப்ட், அவ்வளோ பொருத்தம். ஒரு 26 வயசு அம்மாவுக்கு சின்ன பிள்ளையா இருப்பாரு. 42 வயசு ஆகும்போது காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போற ஆளு. அவருக்கு ஒரு லவ். அம்மா கிட்ட எப்படி சொல்றது, ஏது சொல்றது, அம்மா ரொம்ப முக்கியம். சாமி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா. அதாவது அம்மாவை எல்லாரும் சாமி மாதிரி நினைக்கிறாங்க. அம்மாவை மனுஷியா நினைங்க அப்படி சொல்ல வச்சுதான் இந்த படம். அதுக்கு அஜய் திஷான் ரொம்ப ஆப்டா சூப்பரா பண்ணியிருக்காங்கள. ஒரு படத்துல மெரு ஏறிட்டே வருது. அவருடைய நடிப்பு மெரு ஏறிட்டே வருது. பெரிய ஃபியூச்சர் இருக்கு அவங்களுக்கு, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அவ்வளவு அழகா பொருத்தமா பண்ணியிருக்காப்புல. காவியா அனில் இவங்களை நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். வித்லவ்ல வேற மாதிரி கொண்டு போனாரு அவரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். நல்ல ரோல் தான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என் மனசு சொல்லுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பக்ஸ் டூ படத்துல அவர் நடிச்ச விதமும் அவருடைய கேரக்டரையும் பார்த்துட்டு பக்ஸ் எல்லாம் திட்டி விட்டேன். ஆனா இந்த படத்துல பக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடி ரோல் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காப்புல. அப்படியே பொருந்துதுங்க. ஜென்சி கிட்ஸுக்காண்டியே அந்த ஏரியாவை ஃபுல்லா டெவலப் பண்ணியிருப்பார் போல இருக்குது. ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரோலை அவர் பண்ணியிருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு சொல்ல விரும்பல, மைல்டு ஸ்பாய்லர் ஆயிரும். அருமையா பண்ணியிருக்காருங்க. அவர் கிளைமேக்ஸ்ல ஒரு மேட்டர் பண்ணுவாரு. அது அதுதான் படத்துக்கு ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு.
அது வரை ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்த படம் வந்து கிளைமேக்ஸ் தான் வந்து சரியான ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டுக்கு வந்து பக்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சீன் பார்க்கும்போது. ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு. ஓகே அப்படி சொல்கிற மாதிரி இருந்துச்சு பக்ஸோட கேரக்டர். அதுக்கடுத்து எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. வாங்க நம்ம விஜயாண்டனிக்கு போவோம். விஜயாண்டி சார், உங்கள் போஸ்டரை போட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? நானும் படத்தில் 20 நிமிஷத்துக்குள்ள கண்டென்ட் போயிடுவான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக என்னமோ மருதமலை படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பாசத்தில் வந்து ஒரு கைதி வந்து உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிடுவான். அவன் வருவான்னு உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருப்பார்ல. அப்போ பக்கத்தில் வந்து இங்கிட்ட பார்ப்பாரு, இந்த பக்கம் பார்ப்பாரு அர்ஜுன், இந்த பக்கம் வீட்டை அப்படி பார்ப்பாரு, எப்படா வருவான்னு உட்காந்துருக்கூட. அந்த கதையா போச்சுங்க. நம்ம விஜயாண்டி சார் வர்றதை பார்க்கறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வரல. சரி செகண்ட் ஹாஃப்ல அவரோட என்ட்ரிஸாக இருக்க போது மாஸாக இருக்க போது கேட்டினா 20 நிமிஷம் ஆளே காணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு அடுத்த செகண்ட் ஹாஃப்ல 20 நிமிஷம் கழிச்சு வர்றாரு. உங்க போஸ்டரை போட்டு எல்லாத்தையும் உள்ள வர வச்சுட்டு நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிய? இது தப்பு தானே இது? ஓகே, இவருடைய ரோல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. சலாம் போடலாங்க யாருக்கு? விஜயாண்டி சாருக்கு. என்ன கேரக்டரோ, சசி சார் மேல உள்ள நம்பிக்கை, பிச்சைக்காரனை தோக்க விடாம பண்ணார் இல்லையா அந்த நம்பிக்கை. ஏங்க இந்த ரோலை வந்து ஒரு ஹீரோ பண்ணவே கூடாதுங்க. அந்த ரோலை விஜயாண்டி சாருக்குள்ள ரோலே கிடையாது. நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியே கேட்டு வாங்கி வாழ்ந்துட்டாப்லங்க. அப்பா, மனைவி இழந்த ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வர்ற டயத்துலாம் ஒரு மாறியா போயிட்டு இந்த கதையை அந்த கேரக்டர் வந்தோன்னா அப்படியே மாறிடுங்க. எமோஷன்ஸ் பயங்கரமா ஃபுல்லா எமோஷன் கனெக்ட் ஆகி பரபரப்பை ஏற்படுத்திட்டாப்புல நம்ம விஜயாண்டி சார். சான்ஸே இல்லை, கலக்கு கலக்கிட்டாப்புல. என்னை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சவ்வா இழுத்துட்டாங்க. சீரியஸா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சசி சார் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தில் வந்து உட்கார்ந்ததுலாம் நம்ம தெரில. அந்த என்ன சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? படம் அப்படியே அங்க ஓடுது. திடீர்னு ஸ்கூல் லைஃப், திடீர்னு காலேஜ் லைஃப், திடீர்னு சுவாசிக்கா, திடீர்னு இன்னொரு கேரக்டர், திடீர்னு இன்னொரு ஊர் கேரக்டர். சரி ஏதோ சுவாரஸ்யமா பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை வந்து பிலோ ஆவரேஜ் தாங்க அப்படின்னு ஆகிப்போச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி 10 நிமிஷம் தாங்க அப்படியே படம் ஒரு மாதிரி அப்படியே கலரே சேஞ்ச் ஆகுது. நம்ம கண்ணுக்கே தெரியுது எங்கேயோ போதுடா படம் அப்படிங்குது. கரெக்டா 20 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜயன் என்ட்ரி ஆகிறாப்புல. அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடந்துச்சோ அப்படியே மறந்துட்டு செகண்ட் ஹாஃப்குள்ள மக்களை பூரா இன்வால்வ் பண்ண வச்சுட்டாப்புல. அடிமே ஆகிட்டாப்லன்னு சொல்ல முடியும் கேரக்டர். ஏன்னா ஒரு புரட்சிகரமான ஒரு படம். எப்போ வந்து சுவாசிக்கா வந்து 2ஆம் கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சாங்களோ அப்பயே கலர் மாறி போச்சு. ஊர்க்காரன் பிரச்சனை, இந்த பிரச்சனை வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அடிச்சு பயங்கரமான எமோஷன் கனெக்ட் ஆகி கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிருங்க. அந்த அளவுக்கு எமோஷனை கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. அந்த அளவுக்கு எமோஷனை கனெக்ட் ஆகி செகண்ட் ஹாஃப் போய் சூப்பரா முடிஞ்சிச்சு. வாவ், சசி சார் படம்டா அப்படி சொல்லிட்டு வெளியில வர வச்சது செகண்ட் ஹாஃப் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேர் எடுத்துட்டு ஜென்சி பசங்களுக்காகவும் 2K கிட்ஸ்க்காகவும் சில சம்பவங்கள்லாம் மாற்றி பண்ணி ஒரு மாதிரியா பண்ணியிருந்தீங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் பச்சைக்கு ஈக்குவலா போயிருக்கும். இப்போ அதை விட ஒரு படி கீழே தான் படம் இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சசி சார் வந்து நீங்க கொடுத்த காசுக்கு ஒர்த்தா பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒர்த்தாவே பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த படம் சூப்பர் படமா, இந்த படம் மொக்க படமா, இந்த படம் காட்டு மொக்க படமா, இதெல்லாம் தூக்கி போடுங்க. ஒரு அருமையான புரட்சிகரமான ஒரு சம்பவத்தை எடுத்து ஒரே இன்சிடென்ட்டை அழகா வந்து மாஸ்டர் பீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. பொறுமையா ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு நம்ம சசி சார். நூறுசாமி டயலாக் எல்லாம் பிரிச்சு நினைச்சிட்டாங்க. டயலாக் எல்லாம் உண்மையிலேயே சொல்லி மாளாதுங்க. அந்த அளவுக்கு அப்படி ஒரு டயலாக் தெரியுது. உங்க அம்மா கல்யாணம் பண்றதா இருந்தா இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பாலாஜி சக்தியில இருந்து எதிர்த்து படுறாப்புல. வேற ஊர்ல கல்யாணம் பண்ண. அப்போ ஒரு டைலாக் சொல்றாரு. அந்த டைலாக் வந்து பயங்கர பஞ்சுங்க. மனசுல வந்து அப்படி குத்திட்டு போன மாதிரி இருந்துச்சு. 20 வருஷம் சோறு போட்ட ஊர் இது. இந்த ஊர்ல நான் கல்யாணம் பண்ணாம எந்த ஊர்ல போய் கல்யாணம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை பார்த்து கேட்பாப்புல. அந்த சீனு அப்படியே விசில் அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீன், நிறைய சீன் சொல்லிட்டே போகலாம். டைலாக் எல்லாம் பெருக்கி விட்டுருக்காங்க படத்துல. நல்ல சீன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய சீன் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சில சீனை மட்டும் சொல்றேன். அம்மாவை பார்த்துட்டு பையன் கேட்பான், என்ன நடிகரியா, சிவாஜியா, சாவித்திரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று வரும். அவ என்ன சொல்ற, என்னை பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியுது, நான் எவ்வளோ இதா பேசிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இதுக்கு பேர் நடிப்பு தான், நீ சிவாஜி கேரக்டர் தான் பண்ற, நீ சாவித்திரி தான் பண்றன்னு சொல்லிட்டு
அப்படியே அழிச்சிட்டு போவான். அந்த சுவாசிக்காவுக்கு வந்து நெஞ்சு வெடிச்சிற மாதிரி இருக்கும். ஏன்னா அம்மா வந்து நடிகன்னு சொன்னா எப்படி இருக்கும், அப்படியே நெஞ்சு வடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன் பண்ணியிருப்பாங்க, சான்ஸே இல்லைங்க. செம்ம சீனு, கலக்கிட்டாங்க. ஃபன்னான சீன் சொன்னோம்னா எந்த சீன் தெரியுமா? கிளைமாக்ஸ்ல வந்து அந்த பக்ஸுக்கு வந்து வருவாப்ல, அப்போ ஒரு டைலாக் விடுவாப்ல, டே ஊர்ல உள்ள கூமுட்டையை பூரா இங்கதான்டா இருக்காங்க, வாங்கடா வாங்கடா சீக்கிரம் வாங்கடா சீக்கிரம் வாங்கடா சொல்லிட்டு ஒரு சம்பவம் பண்ணிருப்பாப்ல. அந்த சம்பவம் உண்மையிலே ரசிக்கும்படியா இருக்கும். என்னது கூமுட்டையா? அந்த டைலாக்ல எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும். நீங்க வந்து அந்த டைலாக் பார்க்கும்போது இப்ப சில ஊர்ல அப்படிதான் இருக்காங்க, எல்லா கூமுட்டையிலும் இருக்காங்க இங்க. ஸோ அந்த டைலாக் வந்து அதுக்கு தான் பொருத்தமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நான் வந்து உண்மையிலேயே வாயை விட்டு சிரிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பயங்கரமான சீன் இருக்கு. அஜய் தேசன் வந்து அம்மாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க போயிருப்பாப்ல. அப்ப அந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டு சொல்றாப்ல, நீங்க வந்து ஊர்ல பயங்கரமா எகேன்ஸ்டா நடந்துட்டு இருக்காங்க, அதனால நான் சொல்ற டயத்துல உங்களுக்கு கல்யாணம், நான் சொல்ற கோயில்ல தான் கல்யாணம் அப்படி சொல்லும்போது, என்னைக்குப்பா அப்படின்னு கேட்டாங்க. என்னைக்குலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏப்பா எனக்கு எனக்கு என்னைக்குனாவது எனக்கு தெரியணும்லப்பா அப்படிங்குவாப்ல. என்னைக்காவது எனக்கு தெரியணும்லப்பா, நான் மாலை வாங்கணும் பூ வாங்கணும் எதுவுமே நீங்க பண்ண வேணாம், நான் ஃபோன் பண்ணோன்னு 10 நிமிஷத்துல வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. சொல்லிட்டு போயிடுவாப்ல. திருப்பி வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அவளுக்கு திருப்பி போயிட்டு அப்பான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாப்ல. இந்த கேரக்டர் வந்து இந்த பக்கம் போயிடும், இந்த கேரக்டர் வந்து சொல்லிட்டு இப்படி போயிடும், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த கேரக்டர் திரும்பிட்டு அப்பா அப்படி சொல்லும். இந்த கேரக்டர் அப்படியே திரும்புங்க பாருங்க, அப்படியே நெஞ்சே வெடிச்சிருங்க அந்த சீனு. விஜய் ஆண்டனியும் அச்சையும் அந்த இடத்துல ஒரு டிராமா பண்ணியிருப்பாங்க, பயங்கர எமோஷன். சொல்லுப்பா அப்படி சொல்லும்போது, பா விஜயாண்டனி பொண்ணுக்கு சொல்லுவாப்ல, தங்கச்சிட்ட நான் சொல்லிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போது விஜயாண்டனி வெடிச்சிருவாப்ல. அந்த ஸ்டெப் சிஸ்டரை எப்படி கூப்பிடாப்ல, தங்கச்சிக்கு நான் சொல்லிக்கிறேன்ப்பா கல்யாணம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்றுக்கு பொண்ணு பார்க்க வந்த இடத்துல வந்து தங்கச்சியை வந்து நான் ஒரு மாதிரியே பேசிட்டேன், நான் தங்கச்சிக்கு நான் சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்லுவாப்புல பாருங்க. அந்த சீனை வந்து ஈரக்கொலையே நடிங்கிருங்க, அந்த மாதிரி ஒரு சீனை பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கரெக்டாக வந்துச்சுன்னா இது வேற லெவல் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னை பொறுத்தவரை ரொம்ப பிலோ ஆவரேஜுங்க. செகண்ட் ஹாஃப் சூப்பராக போய் முடிச்சாங்க. இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு படத்துக்கு போகிறதும் போகாததும் உங்கள் இஷ்டத்துக்கே விடுறேன். இந்த படம் என்னை பொறுத்தவரை மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எபோவ் ஆவரேஜ் படம். கண்டிப்பாக சொல்கிறேன், போர் அடிக்காது, உங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.